சத்துணவு திட்டத்தை கண்டு அதிசயிக்கும் திமுக தலைவர்கள் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகள்ல படிக்க வைப்பாங்களா? அங்கு வழங்கப்படும் உணவை ஏற்றுக்கொள்வார்களான்னு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில, அழுகி போன முட்டை, புழு பூச்சி நெளியும் குடிநீர், பள்ளி விழுந்த உணவுன்னு நாளுக்கு நாள் பிள்ளைகளுக்கு சாவு பயத்தை காட்டிக் கொண்டிருக்கும் சத்துணவு திட்டத்தை புகழ்ந்து சாம்பாருக்கு சான்று வாங்கி கொண்டிருக்கும் திமுக அரசுடைய மடத்தனத்தை என்னன்னு சொல்றதுன்னு தெரியலன்னு விமர்சித்திருக்காரு. திமுக தலைவர்களும் பிரமுகர்களும் தங்கள் வீட்டு பிள்ளைகளை அரசு பள்ளிகள்ல படிக்க வைப்பாங்களா? அங்கு வழங்கும் சத்துணவை ஒரு வேளைக்காவது சாப்பிடுவாங்களான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. திமுகன்ற நாடக கம்பெனியுடைய நடிப்பானது எல்லை கடந்து நம்மள எரிச்சல் ஊட்டுறதா கூறியுள்ள நயினார் நாகேந்திரன், தேர்தல் சமயத்துல வண்ண விளம்பரங்களையும் திரைப்பிரபலங்களையும் நிறைத்து பிரம்மாண்டமான விழா எடுத்தது திமுக அரசுடைய தோல்விகளை மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறதா கூறியிருக்காரு. மக்களுடைய வரி பணத்தை வெட்டியா வாரி இறைக்கும் திமுக அரசுடைய அட்டூழியங்கள் ஆபத்தானது அப்படின்னும், திராவிட மாடல் அப்படிங்கிற போலி பிம்பத்துக்குள்ள அடைந்து தமிழகத்தை அழிவு நோக்கி இழுக்க முயலும் திமுக அரசுடைய அத்தனை சதிகளும் முறியடிக்கப்படும்னு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு.